வணக்கம். இந்த விலாக் வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே வந்து காலையிலேயே ஃபிஷ் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சாச்சு. ஃபிஷ் வறுவல் இன்றைக்கி அதுதான் சமையல். தம்பியை வந்து இங்கே ஒரு பக்கத்தில் கண்காட்சி ஒன்று போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு அவனுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தேன். அவனுக்காகன்னு தான் நான் போனேன். ஆனால் வாங்கினதெல்லாம் என் கண்ணில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் பட்டதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுவும் அப்படியே டேபிளில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். டேபிள் மேலேயே வச்சு அப்படியே இது பண்ணுறேன். எப்பயும் போல் வந்ததுமே எனக்கு ஒரு டீ வேணும். அதுக்காக நான் அப்படியே காமிக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் வாங்கியிருக்கேன். ஓகே, வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சிடறேன். அப்படியே டேபிள் மேலே தான் வச்சு காமிச்சிட்ருக்கேன். டேபிள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நான் உள்ளபடியே காமிக்கிறாங்க. அதுக்கு தான். சரி, ஓகே. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்பளம் இருக்கு இல்லையா, அது வாங்கி தம்பி சாப்பிட்டான். ரொம்ப மசாலாவை போட்டுட்டான். அப்புறம் கொஞ்சம் அப்படியே லாஸ்ட்டாக இருந்தது இதில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான். சாப்பிட்றேன்னு இது பார்த்துருப்பீங்க எல்லோரும். இந்த தண்ணி அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விளாக் இது. இது வந்து 100 ருபீஸ்னு வாங்கினேன். ஹேண்ட் வாஷ் தீர்ந்துடுச்சு. எப்போயாவது மளிகை சாமான்லாம் வாங்க போகிறப்ப வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். இது வந்து 125க்கு அங்கே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 125 பண்ணோன்னா இது ரெண்டுமே. பட் இதோட சேர்ந்து குட்டி குட்டி காம்ப்ளிமெண்ட் வேறு கொடுத்தாங்க. இது வந்து குட்டியாக ஒரு சோப்பு. இது என்ன, மெடிமிக்ஸ் டோட்டல் கேர் ஷாம்பு. இதுவும் ஒரு இது கொடுத்தாங்க, ஷாம்பு. இது வந்து 125க்கு இது ரெண்டும் இதுவும் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. பேக்கில் போட்டு 2 சோப்பு கொடுத்துருக்காங்க. ரைட். இது தம்பிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கினது. இது வாங்கி வச்சு ஸ்நாக்ஸ். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கேம் ஒன்று விளையாண்டா. நாளைக்கு அங்கே ஷூட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சும்மா அந்த நம்பரில் போய்ட்டு எது கலெக்ட் பண்ணாலும் ஏதோ ஒரு கேமு 50 ருபீஸ் கேம் அது. அதில் இது ஒன்று கிடச்சிது அவனுக்கு. இது பார்த்திங்கன்னா ராகியில் அப்பளம். இது வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபாய்க்கு வாங்கினேன். இது 1/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து மேத்தி. இது வந்து 20 ரூபா. இது 20 ரூபா. கடல் பாசி. இது 20 ரூபா. இது 20 ரூபா. இது 20 ரூபா அப்படின்ட்டு 100 ருபீஸ்க்கு இது வாங்கினேன். இது வந்து நம்ம கோபி 65 சிக்கன்லாம் வறுக்கிறதுக்கான மசாலா. இது வந்து ஐ திங்க் 70 ருபீஸா 80 ருபீஸான்னு தெரியல. ஐ திங்க் 70 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஒரு அம்மா வச்சுருந்தாங்க. இதுவும் வாங்கிட்டேன். இது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இதோட ஷார்ட்ஸும் நாளைக்கு போடுறேன். இது யார்கிட்ட வாங்கினேன் அவரோட நம்பரையும் போடுறேன். இதிலே அவர் எழுதி கொடுத்துருக்காரு. இந்த நம்பர் தான் அவரோடது. எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி காமிச்சார். பூ மாதிரி ஏதோ கட் பண்ணி காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது யாராவது வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஏதோ இது 1 2ன்னு வச்சுட்டு இப்படி வச்சிட்டோம்னா சின்னதாக கட் பண்ணிக்கலாமா. இதில் வந்து ஸ்லைஸ் போட்டுக்கலாமா. அந்த மாதிரி இந்த பிளேடை எடுத்து நமக்கு அதுக்கப்புறமா வேணால் சாணம் வச்சுக்கலாம். 10 இயர்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 200 ருபீஸ் கொடுத்து இது வாங்கிட்டு வந்துருக்கேன். இது வந்து நமக்கு ஆனியன்லாம் இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி நமக்கு பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து 200 ரூபா. இதெல்லாம் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி சண்டே சும்மா வெளில போய் தம்பிக்காக போனதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், கேம்ஸ் விளையாண்டோம். அது வேறு. என் பையனும் அவனோட ஃப்ரெண்டு ஒரு பையனும் வந்திருந்தான். 2 பேருமா சேர்ந்து கூப்பிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இது வந்து இந்த சண்டே ஹேப்பனிங்ஸ் தான். சமையலும் சும்மா ஷாப்பிங் போயிட்டு வந்த குட்டியான ஒரு விலாகும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே வீடியோவை எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் இல்லைங்களா, அந்த ஷாப்பிங்க்கு. அங்கே போன இடத்துல வீடியோ எடுத்திருந்தேன். அது வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும். அது இன்னும் எடிட் பண்ணணும். அதை நாளைக்கு நான் உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படியே காஃபி குடிச்சிட்டு இதுக்கப்புறம் தான் எடிட்டே பண்ண போகிறேன். ஒன்றா பேசிட்டேன். சாரி டீ குடிச்சிட்டு பேசிவிட்டு எடிட் பண்ணி அப்படியே இன்றைக்கி இந்த விலாகை போட்டுடுறேன். நாளைக்கு நான் கடைக்கு போயிடணும் இல்லையா, இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அந்த எக்ஸிபிஷனுக்கு அந்த விலாகும் கொஞ்சம் எடுத்து வந்திருக்கேன். எப்படி எடுத்துருக்கணும், ஷூட் பண்ணியிருக்கணும் கூட்டத்தில்,
அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இது வந்து இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் வச்சேன். குட்டி வஞ்சரம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அது சூற மீன் நினைக்கிறேன், குட்டி வஞ்சரம்னு வாங்கினது. ஆனால் ஓகே, அது மீன் குழம்பு வச்சாச்சு, அதுவும் நல்லாவே இருந்தது. இது வந்து கெண்டை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, இதை வறுவலுக்கு வச்சாச்சு. சமைக்கும் போது என் மகனை வந்து வீடியோ எடுமான்னு சொல்லியிருந்தேன். பேசிக்கிட்டே வீடியோ எடுத்தோம். ஆனால் ஒரு சில இடத்துல எடிட் பண்ணியிருப்பேன், ஏன்னா என் முகத்தை காமிச்சிட்டான். அதுக்காக தான் அந்த இடங்களில் பேசினதெல்லாம் கட் பண்ணியிருப்பேன். அப்படியே எடுப்பு வீடியோ. ஓகே, லைட்டு கூட வேணால் ஆன் பண்ணிக்கோ. லைட்டு தேவையில்லாமல் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக லோ குவாலிட்டியாக இருக்கும். அப்படியா? எனக்கு உண்மையாக தெரியாமல் தான் கேட்குறேன். அதை பார்க்குறவங்களுக்குலாம் எப்படி தேவை நினைப்பாங்க, ப்ரொஃபஷனலான யூடியூபர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓஹோ, என்னப்பா பண்ணுறது? சின்னவங்க ரொம்ப கஷ்டத்தில் வறுமையில் இருக்கவங்கலாம் லைட் இல்லைன்னு சொல்லிட்டு இது மாதிரி போடுவாங்க. நானும் வறுமையில் தானே இருக்கேன், என்ன பணக்காரியை நீ நினச்சிட்டு கேடு. கரெக்டாக போட்டேனா? ஸ்டோர் பண்ணிடலாமா இதில்? ஓகே, கட். எனக்கு என்ன தான் கண்டென்ட் இருக்குது? ஒன்றுமே கண்டென்ட் இல்லையே. ஏன்னா நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு போது உங்களுக்கு எதாவது கண்டென்ட் வேணுமோ? ஓஹோ, நீங்கள் வேறு வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, அந்த லைட்டு போட்டால் என்ன ஆகுங்கிற? நல்லா இருக்கிற வீடியோ. ஏன் நல்லா இருக்காது? தெரியாது. ஃபோனில் இருக்கிற கேமரா லைட்டே யூஸ் பண்ணாக்க என்னை பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி என் பிள்ளைக்கு தெரியலையாம்மா. ஓகேவா? இந்த பாரு, இந்த துண்டெல்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்க, சின்ன சின்னதாக போட சொல்ல வேண்டியதான். இப்போ எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. இன்னும் என்ன வேலை பெருசாக? ஓ, இந்த பெருட்டா விடுங்க, வேக நேரம் ஆகும்டா. இங்கே பாரு, இவ்வளோ அகலம். இது 2 மீன் போட வேண்டியது. சரி. வேடிக்கை பார்த்துருந்தீங்களா அப்பா பிள்ளைய மீன் வாங்கும்போது? இவ்வளோ அகலமாக யாராவது மீன் துண்டு போட்டு வாங்கிட்டு வருவாங்க. இந்த சைஸுக்கும் வித்தியாசம் பாரு. இங்கே பாரு, எவ்வளோ பெருசாக கட் பண்ணி எடுத்து வந்திருக்கீங்க. ஓகே. ஓகே, காட்டுவேன். அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டு. எப்படி ஐயோ, அவார்டு வாங்குறது சொல்லுங்கள். ஐயோ, அவார்டு வாங்கிறதுக்கு போனால் மூஞ்சி காட்டணுமா? நல்லா அடிக்கிட்டேன் பாரு. அதே நாங்கள் வெளிச்சத்தை மறைச்சிக்காமல் இப்படி எட. சூப்பராக இருக்குது சித்துக்குட்டி, செல்லுக்குட்டி, பட்டுக்குட்டி, என் வயிறுக்குட்டி தான் ஃபோன் வச்சு வீடியோ எடுக்குது. எப்படியே சுட்டி எடுக்கல. நீ என்ன செல்லாம் பார்க்குறீங்களோ அந்த பக்கம்லாம் வந்து வைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன். ஓ, அப்படி தானா? உனக்கு பார்த்தியா, எங்கள் வீட்டில் இந்த இப்போ கேமராமேன் பாருங்கள், சூப்பராக வீடியோ எடுக்கிறாரு. ஆனால் எப்பயும் செய்யவே மாட்டார். அவருக்கு அம்மா அவார்டு வாங்குறத பற்றி யோசனையே கிடையாது. கொடுக்க மாட்டேங்களா? என்னோடய வீடியோ தான் சூப்பராக இருக்குது, யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரி விடு, நானே கொடுத்துக்கிறேன். கரெக்டு தானே? மைக் இவ்வளோ கிட்ட இருக்கேன், நான் கத்தி பேசுகிற மாதிரி இருக்காதா? மசாலா வாசம். ஓகே, என் பையனும் நானும் பேசிகிட்டு இருந்ததை அப்படியே வீடியோவாக எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.